ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சார் சுவையடிசல். வாங்க இன்றைக்கி பருப்பு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 4 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 4-5 கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம ஒரு வடசட்டியில் நம்ம காய வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். தீய விடாமல் நல்லா வறுத்து எடுத்துப்போம். இந்த சட்னி இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு சுடு சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் துவையல். இதை நம்ம நல்ல பொன்னிறமாக வறுபடுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்ததும் ஒரு தட்டில் ஆற விட்டுருங்க. அடுத்தது 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிற துவரம் பருப்பு நம்ம போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுக்கணும். ரொம்ப கரிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு கசப்புத்தன்மை கிடைக்கும். அதனால் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறும். நீங்கள் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கலர் ஓரளவுக்கு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போது நம்ம எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு அதே தட்டில் நம்ம போட்டு ஆற விட்டுருவோம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 2 சுற்று விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம அதோடு சேர்த்து கலந்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது சுடு சாதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.